கிராமத்தில் எல்லாமே கொட்டி கிடக்குதுங்க. இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம். இது பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு. இப்போ இது கிலோ வந்து அங்கே டவுனில் வாங்கினோம்னா 60 ரூபா கிலோ பப்பாளி. இங்கே பாருங்கள், இங்கே ஈஸியாக நம்மளே விளைய வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன செடி, சின்ன பப்பாளி இப்போ தான் முளைச்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தார், வாழைத்தார், தார் போட்டிருக்கு, வாழைத்தார். இதெல்லாம் வந்து இயற்கையாக, எல்லாமே இயற்கையாக விளையிறது தான். இங்கே மருந்து அடிக்கிறதோ, மருந்து வச்சு பழுக்க வைக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே மண்ணில் அப்படியே விளைஞ்சி மண் சத்தோடு நமக்கு கிடைக்கிது. இதுதான் கிராமத்து வாழ்க்கை. கிராமத்து வாழ்க்கை எனக்கு எப்பவுமே பிடிக்கும். பட்டு வேலைக்காக நம்ம டவுனில் இருக்கிறனால இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறையா தார் பக்கத்தில் இருக்குது. இது பாருங்கள், செடி வந்து நம்ம வந்து முளைக்க போட்டிருக்கோம். இது வந்து என்ன செடின்னு பார்த்திங்கன்னா தென்னமுல்லை. தென்னங்கன்றை வந்து நம்ம வந்து எடுத்து முளைக்க போடுறது. அது முளைச்சி பெருசாக வந்தோன்னா நம்ம